இந்த பதிவு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. பயங்கர ஸ்டைலா இருப்பாரு, பார்க்க அழகா இருப்பாரு. செம்ம டேலண்டான ஒரு பர்சனு. அந்த நடிப்பு அப்படின்றதெல்லாம் அவருடைய ரத்தத்திலே இருக்குது. இப்ப பார்த்தேன் பாருங்களேன், ஒரு வீடியோ பார்த்தேன் பாருங்க. அதாவது இந்த கரூர்ல டிவிகே பண்ண அந்த பிரச்சாரத்துல 41 பேர் இறந்து போனாங்கல்ல. அது ரூல்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணலங்க. அதனாலதான் இறந்துட்டாங்க. படிச்சு படிச்சு சொன்னேனே, படிச்சு படிச்சு சொன்னேனேடா. ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னேனேடா நானு. ஃபாலோ பண்ணலையாடா நீங்க? இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கடா. அவர் அழுகும்போது நமக்கெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. மனுஷன் என்னமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு பார்த்தீங்களா? லிவிங்ஸ்டனும் வடிவேலும் அதுல வந்து அவர் சொல்லுவாரு, லிவிங்ஸ்டன் கொய்யால கொடுத்த பணத்துக்கு மேல கூறான்ல கொய்யால அப்படிம்பாரு. அது மாதிரி டிஎம்கே அரசாங்கத்துக்கு, டிஎம்கே கட்சிக்கு இப்படி ஒரு விசுவாசிலாம் வரவங்க நிஜமாவே பெரிய வரம். அன்பில் மகேஷ் மாதிரி ஒரு அமைச்சரு, செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு எக்ஸ் மினிஸ்டரு. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு பெரிய வரம் டிஎம்கே கட்சி கிடைச்சது. அவங்க எந்த கட்சியில இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. பட் வந்துட்டு அந்த நேரத்துல வந்து அவர் அழுதாரு பார்த்தீங்களா, அதுதான் நமக்கு வந்து டச்சிங்கா இருந்தது. எல்லாரும் கேட்குறாங்க, ஏங்க கள்ளச்சாராயம் குடிச்சு 66 பேர் இறந்து போயிட்டாங்க, அப்பெல்லாம் உங்களுக்கு அழுக வரலையா? விமான அந்த ஷோ பண்ணீங்களே நீங்க, ஏர் ஷோ பண்ணீங்கல்ல, அதுல ஒரு 5 பேர் இறந்துட்டாங்க. இப்படி நிறைய விபத்துகள் நடக்கு, நிறைய மரணங்கள் உங்க கட்சியிலே நடக்குது, உங்க ஆட்சியில நடந்துட்டு தான் இருக்குது. பாலியல் வழக்காக இருந்தாலும் சரி, கொலை கொள்ளையாக இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கண்ணீர் வரவே மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் ஏங்க கண்ணீர் வருதுன்னு கேட்கறாங்க. ஏங்க கண்ணீர்லாம் வந்துட்டு அப்படிலாம் வராதுங்க. அதாவது நம்ம ஃபீல் பண்ணுங்க, அந்த ஃபீல் பண்ணா மட்டும் தான் வருங்க. அவர் வந்து எவ்வளவுக்குள்ள ஃபீல் பண்ணிருக்காரு. 41 பேர் கொத்தா இறந்துருக்காங்க. நம்ம அண்ணன் திரும்ப சொன்னாங்கல்ல, விட்டு விட்டு செத்து போனாலாம் வந்து முதல்வர் வரமாட்டாருங்க அந்த இடத்துக்கு. கள்ளக்குறிச்சியில வந்து விட்டு விட்டு செத்து போனாங்க, இங்க இன்னைக்கு 2 பேர் நாளைக்கு 2 பேருன்னு. அதுக்கு எப்படி வர முடியும்? எந்த சாவுக்கு நீங்க வருவீங்க? பட் இது கொத்தா மரணம் நடந்திருக்கு. அதனால வந்து முதல்வர் வந்து பார்த்தாரு கரூர்ல. அதே மாதிரி அன்பில் மகேஷ் அமைச்சர் வந்து அவருக்கு அந்த நேரத்துல ஃபீலிங் ஆயிருக்கு, ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அதனாலதான் அவர் அழுதாரு. அதனால சும்மாலாம் வந்து அவரை ஓட்டாதீங்க, என்ன ட்ரோல் எல்லாம் பண்ணாதீங்க. அதை வச்சு பாட்டெல்லாம் எழுதிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமா ஆக்ட் பண்றீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, தப்பு. சரிங்களா? அதனால அந்த மாதிரியான அமைச்சர்லாம் ஒரு கிஃப்ட். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு சீரியல் நடிச்சிருக்காரு, அகல்யா அப்படின்ற ஒரு சீரியல்ல அவர் நடிச்சிருக்காரு. அவர் சூப்பரா இருக்காருங்க பாக்குறதுக்கு. உதயநிதி நடிச்சதுக்கு பதிலாக பேசாம அன்பில் மகேஷ் வந்து நம்ம விட்டுருந்தோம்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு விஜய் வேற டாப்ல போயிருப்பாரு. பயங்கரமான ஒரு ஆக்டரா இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு அவருக்கு அழகு இருக்கு, திறமை இருக்குது, நடிப்பு திறமையெல்லாம் இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஸோ சூப்பரான ஒரு ஆஸ்கார் விருது வாங்கக்கூடிய ஒரு நடிகரை வந்து இன்னைக்கு டிஎம்கே கட்சி வச்சிருக்காங்க. அதுக்காக வந்து நாம ஒரு வாழ்த்து சொல்லலாம். சோ அழுகுறதுக்காக நீங்க ட்ரைனிங் கொடுக்காதீங்க. அவருக்கே வந்து தோணும், அவருக்கு அப்படி எதிர்கட்சிகள்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல தான் அவருக்கு தோணுது அழணும்னு. அதனாலதான் அவர் அழுகுறாரு. அமைச்சரை நீங்க அழுவுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தலைவரே, அடுத்த ஆஸ்கார் விருது உங்களுக்கு தலைவரே, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, சரியா?